அனைவருக்கும் வணக்கம் மக்களே, எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? இப்போ தொடர்ந்து ஒரு இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய கண்ட்ரி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த வரிசையில் இப்போ டீ வந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில்லி ரிஜெக்ட் பண்ணாங்க, அதுக்கடுத்து மேங்கோ ரிஜெக்ட் ஆச்சு, இப்போ அடுத்து டீ வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, டீலேயே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ஒரு இன்செக்டிசைட் ரெசிடி வந்து அதிகமானதுனால பார்த்திங்கன்னா டீயை வந்து நிறைய கண்ட்ரிஸ் தாய்வான், ஈரான் வந்து நம்மளோட இந்தியன் டீயை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு முக்கியமான பேச்சு. அதாவது நம்ம எந்த ஒரு சின்ன பிரச்சனை, தலைவலி எதுனாலும் சொல்லி டீ அடிக்கிறது வந்து டீயை தான். வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 தடவை கூட டீ குடிக்கிறவங்களா அதிகமாக வந்துருப்பாங்க, உனக்கு ஒரு தடவை டீ குடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கிற டீயில் ஒரு கெமிக்கல் ரெசிடி அப்படின்னா வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ அதை நம்ம பற்றி இந்த வீடியோ தெளிவாக வந்து பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த இந்தியாவோட டீ எக்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8500 கோடி வேல்யூங்க நம்மளோட இந்தியாவோட டீ எக்ஸ்போர்ட் வேல்யூ, சரிங்களா? அதில் எத்தனை மில்லியன் கிலோ வந்து பார்த்திங்கன்னா 280 மில்லியன் கிலோகிராம் வந்து டீயை வந்து உற்பத்தி பண்ணி இந்தியா வந்து பல நாடுகளுக்கு வந்து வெளில வந்து அனுப்புது. இந்த 280 மில்லியன் கிலோ டீ வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு 50% வந்து அசாமில் தான் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகுது. அப்புறம் ஒரு 30% வந்து வெஸ்ட் பெங்கால். இந்த 2 ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட் ரெசிடியூ. என்ன பெஸ்டிசைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா குயின் ஆல்ஃபாஸ். இந்த பெஸ்டிசைட் ரெசிடியூ வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஈரான், தாய்வான் போன்ற கண்ட்ரி வந்து நம்மளோட இந்தியன் டீயை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கணும்? 0.01 mg per kg தான் வந்து ரெசிடி வந்து இருக்கும். ஆனால் இந்த லிமிட்டை வந்து தாண்டதுனால தாய்வான், ஈரான் மாதிரி ஒரு சில 2-3 கண்ட்ரிஸ் வந்து நம்ம இந்தியன் டீயை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 8500 கோடி மார்க்கெட் வேல்யூ. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு விதமான பெஸ்டிசைட் ரெசிடியூ லெவல் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஜப்பான்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0.1 mg per kg வந்து வச்சுருக்காங்க. அதே ஒரு சில இந்த தாய்வான், ஈரான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.01 mg per kilo வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து இந்த ரெசிடியூ லெவலும் அது மாறும். அண்ட் இப்போ ரிஜெக்ட் பண்ணது 0.01 mgக்கு மேலே வந்து ரெசிடியூ இருந்ததுனால ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அது எதுனால? குயின் ஆல்ஃபாஸ்னால. ஸோ அப்போ வந்து பாருங்கள், நம்மளோட இந்த பெஸ்டிசைட் தொடர்ந்து யூசேஜ்னால எந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து உருவாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில்லி ரிஜெக்ட் ஆகிடுச்சு, மேங்கோ ரிஜெக்ட் ஆகிடுச்சு. மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் ஃப்ளை இன்சிடென்ட்ஸ் அந்த ஒழுங்காக பண்ணதுனால அது ஒன்று. ஆனால் இந்த சில்லி அண்ட் டீ இது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அது வந்து மெத்தாமிடோஃபோர்ஸ். இந்த இது வந்து இப்போ டீ வந்து பார்த்திங்கன்னா குயின் ஆல்ஃபாஸ். ஸோ அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வந்து கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறோம், நாமளே அழிச்சிக்கிறோம். அதே மாதிரி இந்த நாட்டையும் வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஆர்கானிக் வந்து மாறுங்கன்னு என்ன சொன்னாலும் எனக்கு வந்து ஈல்டு வரல அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. உண்மை நான் கரெக்டு தான், வந்து இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் வந்து எப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் ஈல்டு இல்லை, சரிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் தொடர்ந்து அதே வந்து பண்ணும்போது நீங்கள் இதுவரையும் எடுக்காத ஈல்டு வந்து எடுப்பீங்க. இதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டி தரேன், சரிங்களா? அதனால் ஈல்டு வராது ஸ்டார்டிங்கில் வராது தான், நானே வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் போக போக கண்டினியூஸாக பண்ணும்போது நீங்கள் இது எடுக்காத ஈல்டு, சரிங்களா, அந்த அளவுக்கு கூட ஈல்டு வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இயற்கைக்கு மாதிரி உங்களோட உடம்பையும் காப்பாற்றுங்க, நம்ம நாட்டையும் வந்து வளர்ச்சாக்குங்க. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.